என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. அல்லேலூயா. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால். வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால். தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பியதான் ஓடி வந்தேன் மானிடனா. தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பியதான் ஓடி வந்தேன் மானிடனா. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கின்றேனா, உம்மை நேசிக்கின்றேனா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல். இன்னும் ஒரு முறை உம்மை நேசிக்கின்றேன், உம்மை நேசிக்கின்றேனா, உம்மை நேசிக்கின்றேனா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எபேசியர் 1 அதிகாரம் 23 வசனம், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளினார். ஒரு சபை என்றால் அது நிறைவாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு சபையினுடைய நோக்கமே அதுதான். சோத்திரம். அப்போ சபையை அவர் நிரப்ப விரும்புகிறார். நீங்கள் நிறைந்து இருக்க வேண்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் நிறைய இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறார். பி ஃபில்டாக இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறார். ஆனால் அதற்கு மாறாக வெளிப்படுத்தல் 2:4 பார்க்கிறோம். ஒரு சபையை குறித்த ஆண்டவர் வருத்தமாக சொல்கிறாரு, ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு என்ன இருக்குது, குறையாக இருக்குது. நிறைவாக இருக்க வேண்டிய ஒரு சபை இங்கே குறைவாக இருக்கிறது என்று கர்த்தர் வருத்தப்படுகிறார். நிறைய காரியங்கள் பாராட்டுகிற விஷயங்கள் உனக்குள்ளே இருந்தாலும் என் மேல் நீ கொண்டிருந்த அன்பிலே நீ குறையாக இருக்கிறியே, அது எனக்கு வருத்தமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். எதில் நம்ம குறை வைக்கிறோமோ இல்லையோ, ஆண்டவருக்கு நமக்கும் இருக்கிற உறவில் என்ன வைக்கவே கூடாது, குறைவு வைக்கக்கூடாது. ஜெபம் பண்ணுறது, பைபிள் வாசிக்கிறது, ஊழியம் செய்கிறது, அவரை பற்றி நினைவு, சிந்தனை, பக்தி, இதெல்லாம் இந்த ஆவிக்குரிய காரியத்தில் குறைவு ஏற்படுமானால் ஆண்டவருக்கு அது ரொம்ப வருந்தத்தக்கதான ஒரு செயலாக இருக்கும். வருஷத்தின் இறுதியை நோக்கி நம்ம வந்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம அனலைஸ் பண்ணி பார்ப்போம். நான் ஆண்டவர் மேல் கொண்டிருந்த அந்த அன்பு, அதான் முக்கியம். அன்பு தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் அதில் குறை வச்சுட்டு மற்ற என்ன சொன்னாலும், எப்படி ஒரு கணவன்
ஒரு மனைவிக்கு என்னென்னலாம் வாங்கி கொடுத்தாலும் அந்த மனைவியின் மேல் அவன் அன்பு செலுத்தி அவன் பேசவில்லை என்றால் அந்த கணவன் வாங்கி கொடுக்குற எதுவும் அந்த மனைவிக்கு என்னவாக இருக்காது, சந்தோஷமாக இருக்குது. நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதா உங்களுக்கு? நான் உனக்கு தான் அதை வாங்கி கொடுக்குறேன்ல, நான் தான் உனக்கு அதை செய்கிறேன்ல, அப்புறம் என்ன போ அப்படின்னா எந்த மனைவி அதை என்ன செய்ய மாட்டாங்க, ஒத்துக்க மாட்டாங்க. அன்பு இல்லாத ஒரு காரியத்தில் நீங்கள் என்ன செய்தாலும் அது எப்படி நிறைவாகாதோ அதுபோல் ஆவிக்குரிய காரியத்தை நான் சர்ச்சைக்கு வர்றேன்ல, பைபிள்லாம் படிக்கிறேன்ல, அதான் வரனே, அப்புறம் என்ன அப்படின்னா இதெல்லாம் ஆண்டவர் நிறைவடைய மாட்டார். உங்களுடைய முழு அன்பை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மனதார நீங்கள் அவர் மேலே அந்த அன்போடு செய்கிறது. அன்பு இல்லாத ஊழியம் அட்டூழியம் அப்படின்னு ஒரு ஊழியர் சொல்கிறார். அன்பு இல்லாமல் நீ செய்கிற எந்த ஊழியம் அது என்ன ஊழியம்? அட்டூழியம். அன்பு இல்லாத அந்நிய பாஷை அது அந்நியர் பாஷை அப்படின்னு ஒரு ஊழியர் சொல்கிறார். சோத்திரம். அந்நிய பாஷை வேறு, அந்நியர் பாஷை வேறு. அன்பு இல்லாமல் தோத்திரம் நானும் ஆவியில் நிறையிறேன் அப்படின்னா அது அந்நிய பாஷையில் கணக்கில் வராது, அது யாருடைய பாஷையோன்ற மாதிரி கணக்கில் வரும். அன்போடு செய்கிற எதுவும் தான் ஆண்டவர் அக்செப்ட் பண்ணுவார். அன்பு இல்லாமல் நீ ஆவியில் நிறையிறேன் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன்னு சொன்னால் கூட அது வராது. சோத்தரிக்கிறோம். பைபிள் சொல்லுகிறது அந்நிய பாஷைகள் ஆனாலும் ஓய்ந்து போகும். என்ன போகும்? ஒழிந்து போகும்னு சொல்லலை, என்னங்க, ஓய்ந்து போகும். நிறைய பேர் டக்குன்னு ஒழிந்து போகுன்றாங்க. சோத்தரிக்கிறோம். ஒழியிறது வேறு, சோத்தரிக்கிறோம். ஓய்ந்து போகிறது வேறு. சில நேரங்களில் ஆவியில் நம்ம நிறைந்து ஜெபம் பண்ணும்போது நம்ம சரீரத்தில் தான் இருக்கிறோம். அதுக்கு ஒரு கட்டத்தில் நம்முடைய சரீரம் அந்த ஆவியில் நிறைந்து முடிஞ்சவொடனே அப்படி நமக்கே ரொம்ப டயர்டாகிடும், ஓஞ்சிடும். சோத்தரிக்கிறோம். ஆனால் அன்பு ஒரு காலமும் ஒழியாது. அல்லேலூயா. எல்லாவற்றை விட அன்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுது. அல்லேலூயா. அன்பு இல்லாத ஒரு சபை ஒரு நாடக கலையரங்கம் என்று ஒரு பக்தன் சொல்றார். ஒரு சபையில் அன்பு இல்லை, நீ பாட்டு பாடுற, ஜெபம் பண்ணுற, ஆராதிக்கிற, எல்லாம் பண்ணுற, ஆனால் சபையில் அன்பு குடிகொள்ளலைன்னா அது ஒரு நாடக கலையரங்கம் மாதிரி தான். சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. அன்பாக இருக்கிற மாதிரி சோத்தரிக்கிறோம், பண்பாக இருக்கிற மாதிரி நாடகத்தில் நடிப்பாங்க, ஆனால் நிஜ வாழ்க்கையில் அவங்க அப்படி இருக்கவே மாட்டாங்க. சினிமாலாம் பாருங்களேன், அவங்க இவங்கள விரும்புவாங்க, அவங்க இவங்கள விரும்புவாங்க, அப்படி வரும் இப்படி வரும், அது நடைமுறையில் அவங்க சேர்ந்துருவாங்களாம். ஆனால் அவங்களுடைய நிஜ வாழ்க்கையில் நிறைய டைவர்ஸ் தான் பார்க்குறோம். அப்போ நான் நடிகருடைய வாழ்க்கையில் ஒருத்தவனுடைய குடும்ப வாழ்க்கையும் எப்படி இல்லை, சரியா இல்லை. ஆனால் அவன் சினிமா எப்படி நடிக்கிறான், என்னமோ நேசிக்கிற மாதிரி வாரி கொடுக்குற மாதிரி பண்ணுறான். ஆனால் நிஜ வாழ்க்கையில் அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. அது உலகங்க. அது உலகத்தில் அவங்க அதுக்கு நடிக்கிறதுக்காகவே இருக்கிறாங்க. சபை நடிக்கிற கலையரங்கம் அல்ல. சபை என்பது தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு இடம். ஆமென். அது ஒரு நாடக கலையரங்கமாக நடிக்கிற இடமாக சபை கூட. சபையில் உண்மையான அந்த அன்பு இருக்க வேண்டும். அல்லேலூயா. அன்பு இல்லாத ஒரு வீடு நரகம். சோத்திரம். வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கலாம், ஏசி இருக்கலாம், தோத்திரம், நீ கார் கூட வாங்கி வச்சுருக்கலாம், என்னென்னமோ இருக்கலாம் வீட்டில். ஆனால் தேவனுடைய அன்பு, ஆண்டவர் மேலே நீ கொண்டிருக்கிற அன்பு அந்த வீட்டில் குடிகொள்ளலைன்னா அது ஏறக்குறைய ஒரு நரகம் மாதிரி தான். நிறைய பேருடைய வீடு நரகம் மாதிரி தான் இருக்குது. ஏன் தான் வீட்டுக்கு போகிறனே தெரியல, வீட்டுக்கு போகிறது எனக்கு பிடிக்கவே இல்லை, சபையிலே இருந்தெல்லாம் போல இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வீடு பரலோகமாய் மாற வேண்டுமானால் உங்களுக்குள் அன்பு நிறைந்து வழிய வேண்டும். ஆமென்னு சொல்லுங்க. ஒரு பைபிள் டீச்சர், ஒரு பைபிள் காலேஜ் நடத்துகிற ஒரு ஆசிரியர், அதில் வருகிற ஒரு மாணவனை பார்த்து பழைய ஏற்பாட்டை ஒரு 2 எழுத்தில் உன்னால் சொல்ல முடியுமாண்ணா, பழைய ஏற்பாட்டை பற்றி சுருக்கமாக சொல்ல முடியுமாண்ணா, என்னப்பா சொல்வேன்னு கேட்டால் இந்த மாணவன் சொன்னான், தேவனிடத்தில் அன்பு கூறு, மனுஷனிடத்தில் அன்பு கூறு. சோத்திரிக்கிறேன். என்னங்க? தேவனிடத்தில் அன்பு கூறு, மனுஷனிடத்தில் என்ன கூறு, அன்பு கூறு. இந்த 2 வேர்டு சோத்திரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா பைபிள் சொல்லுகிறது இதிலே ஆகமங்களும் சங்கீதங்களும் தீர்க்க தரிசனங்களும் அடங்குன்னு பைபிளில் போட்டிருக்குது. எதில்? இந்த அன்பு என்கிற சத்தியத்துக்குள்ளே எதெல்லாம் அடங்குதான்? ஆகமங்களும் சங்கீதங்களும் தீர்க்க தரிசனங்களும் அடங்குகிறதுன்னு பைபிள் சொல்லுது. அப்படியானால் புதிய ஏற்பாட்டினுடைய பிரீஃப் என்னன்னா, நான் தேவனிடத்தில் என்ன கூறுகிறேன், அன்பு கூறுகிறேன். அதே நேரத்தில் யாரிடத்தில் அன்பு கூறுகிறேன்?
மனுஷிடத்திலும் அன்பு கூறுறேன். தேவனிடத்தில் அன்பு கூறுறேன்னு ஒருத்தரோடையும் பேசுறதில்ல, எல்லார்ட்டையும் கசப்புணர்வோடு இருக்கிறோம் சொன்னால் நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று சொல்லுகிறதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. பாருங்கள், மனிதனிடத்திலே அன்பை எடுத்து விட்டால் அவன் மிருகம். அன்பு என்கிற ஒன்றை மனிதனிடத்திலிருந்து எடுத்து விட்டால் அவன் யாருங்க மாறிடுறான்? மிருகம். உண்மைதாங்க. இந்த அன்பு இருக்க தான் நம்ம மனுஷனாக இருக்கிறோம். இந்த அன்பு என்கிற ஒன்று நம்மிடத்தில் இல்லை என்றால் நாம் யாராக இருப்போம்? மிருகம். சபையில் வந்த நம்முடைய சபையில் வருகிற ஒரு வாலிப தம்பியை குறித்து அவனுடைய நண்பன், அவன் உலகத்தில் இருக்கிறான். அப்போது அவனை நான் பார்த்துட்டு, பாஸ்டர் நீங்கள் அந்த சபையை போதகிறான். ஆமாம் அந்த சபையில் ஒரு தம்பி வராருன்னு ஒரு சபையில் வர ஒரு தம்பியை குறித்து சொல்லுகிறான். ஆமாம் தம்பி வராரு. ஐயோ பாஸ்டர், அவன் ஒரு மிருகமாச்சே, மிருகம் மாறி இருப்பானே, எப்படி அவன் சபைக்குள்ளே வரான்? இன்றைக்கி அவன் பேச்சு மாறிடுச்சு, அவன் ரொம்ப சாஃப்ட் கார்னரில் இருக்கிறான். சோத்திரிக்கிறோம், முன்ன மாதிரி இல்லை, அரகண்ட்டாக இருப்பான். அவன் ஒரு மிருகம் பாஸ்டர். எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது அவன் மாறினது, சபைக்கு வர்றது, அவன் பேசுகிற விதங்கள்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. அப்போது ஒரு மிருகத்தை போல வாழ்ந்த ஒரு மனிதன் இன்னைக்கு இவ்வளவு சோத்திரம் அன்புள்ளவனாக மாறுதுன்னா தேவனுடைய அன்பு அவன் இருதயத்தில் வந்ததுனால அவன் அப்படி மாறிட்டான். அல்லேலூயா. சிலவெல்லாம் பாருங்கள், மிருகத்தனமாக நடந்துவாங்க. சோத்திரம். காரணம் அவங்களுக்குள்ள என்ன இல்லை? அன்பு இல்லை. அன்பு இல்லாத மனிதன் யாருங்க? மிருகம். அதே போல் தூதனிடத்தில் இருந்த அன்பை எடுத்துட்டு அவன் தான் பிசாசு. சோத்திரிக்கிறோம். அவன் தூதனாக இருக்கலாம், அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு, அதிகாலை மகனாகிய விடிவெள்ளி, ஆண்டவர் மேலே அன்பு கூர்ந்து ஆண்டவரை ஆராய்த்த ஒருவன் தான். ஆனால் அந்த அன்பு அவன்கிட்ட போனவொடனே அவன் யாராக மாறிட்டான்? பிசாசு. தூதனிடத்தில் அன்பை எடுத்துட்டான், அவன் பிசாசு. நம்ம ஆண்டவர் என்ற தேவனை ஆராதிக்கிறோம், அவரிடத்துலேருந்து அன்பு இல்லை. தேவனிடத்தில் அன்பு இல்லைன்னா எதுவுமே இல்லை, உலகத்தில் ஒன்றுமே இல்லை. என்றால் தேவன் எப்படிப்பட்டவராகவே இருக்கிறார்? அன்பாகவே இருக்கிறார். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆகவே நான் ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன்னா, அன்பு என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். வச்சுட்டு நீங்கள் மற்றது என்ன சொன்னாலும் எப்படி இருந்தாலும் அது ஆவிக்குரிய வாழ்க்கைன்னா அது அல்ல. ஒரு ஊழியர் சொல்லுகிறார், வேர் லவ் கோஸ் தேர் காட் மூவ்ஸ் அப்படின்னு சொல்கிறார். சோத்திரம். அன்பு எங்கே செல்லுகிறதோ அங்கே தான் தேவன் அசைவாடுகிறார். ஆமென். அன்பு எங்கே இருக்கோ அங்கே தான் கர்த்தர் மூவ் இருக்கும், அங்கே தான் கர்த்தர் அசைவாட்டார். சகோதரியே, சகோதரனே, உனக்குள்ள ஆண்டவரை நேசிக்கிற அன்பு இருக்குமானால் கர்த்தர் அங்கே தான் அசைவாடும். அன்பை தூக்கி நீ வச்சுட்டு நீ என்ன செய்தாலும் நீ தான் சொல்லணும் ஆண்டவர் அசைவாடுறார். ஆனால் அங்கே ஆண்டவருடைய அந்த அசைவாடுதல், டச்சிங், தொடுதல், அந்த பிரசன்னம் இருக்க வாய்ப்பே இல்லை. சோத்திரம். எல்லாம் சொல்லுங்க, அன்பு எங்கே செல்லுகிறதோ அங்கே தேவன் அசைவாடுகிறார். அல்லேலூயா. இந்த தெய்வீக அன்புக்கு எபிரேய மொழியில் அகாப்பேன்னு சொல்கிறாங்க. அகாப்பே அப்படின்னா தெய்வீக அன்பு. இந்த தெய்வீக அன்பை நான் எவ்வளோ விளக்குனாலும் அது பத்துமா? காரணமில்லாமல் நேசிக்கிற அன்பு தெய்வீக அன்பு. தகுதி இல்லாமல் இருக்கிற என்னை நேசிக்கிற அன்பு தெய்வீக அன்பு. பூரணமான அன்பு தெய்வீக அன்பு. பிரதிபலன் எதிர்பாராமல் என்னை நேசிக்கிற அன்பு தெய்வீக அன்பு. பாவியை நேசிக்கிற தெய்வீக அன்பு. சத்துருவை மன்னித்து நேசிக்கிற அன்பு. சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிற ஒரு அன்பு தெய்வீக அன்பு. ஆண்டவரை கொடூரமாக சிலுவையில் அறைஞ்சவனையும் மன்னிங்கன்னு சொல்கிறாரு. அந்த அன்பெல்லாம் என்ன சொல்கிறது? அது ஆகாப்பே அன்பு, தெய்வீகமான அன்பு. ஹல்லேலூயா. அதிகமாய் அந்நிய பாஷை பேசுகிற சகோதரியே, சகோதரனே, உன்னில் தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறதா? தேவ அன்பு உனக்குள்ள இருக்குதா? விசுவாசின்னு சொல்கிற, கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்கிற. ரோமர் 5:5 சொல்லுகிறது, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்ம என்னப்படுத்தாது? வெட்கப்படுத்தாது. நமக்கு அருளப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள அன்பையும் ஊத்துறாரே. ஆனால் நீ அபிஷேகத்தில் நிறையிற, ஆனால் உன்னத்தில் அன்பே இல்லையே.
உன் குடும்பத்தில் அன்பை நீ காண்பிக்காமல் இருக்கிறாயே, சபையில் மற்ற இடத்துல அன்பை காண்பிக்காமல் இருக்கிறியே. ஸ்தோத்திரம். நான் என் தகுதிக்கு ஏற்ற மாதிரி தான் நான் ஸ்தோத்திரம் சொல்வேன், என் தகுதிக்கு ஏற்ற மாதிரி தான் நான் விஷ் பண்ணுவேன், ஸ்தோத்திரிக்கிறோம் என்ற நிலை. சில நாட்கள் வந்து அந்த முகத்தில் சிரிப்பே இருக்காது பாருங்கள். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லும்போது ஸ்தோத்திரம் அப்படின்ட்டு, ஏன்டா இனி இவனுக்கு தோத்திரமே பண்ணக்கூடாதுன்ற மாதிரி அந்த முகத்தை காட்டிக்கின்னு தோத்திரன்னுவாங்க. நீ அதுக்கு தோத்திரம் பண்ணாமலே இருக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம். அவள் பாருங்கள், உள்ள அந்த அன்பு இல்லை, இருதயம் அப்படி வனாந்தர மாதிரி இருந்துட்டு நீ ஆண்டவரை, நான் சொல்கிறேன், நீங்கள் மற்ற இடத்துல அன்பு செலுத்தாமல் நீ ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்கிறதெல்லாம் கர்த்தரை ஏற்றுக்கவே மாட்டார். தோத்திரம். ஏன்னா பைபிள் அப்படி இல்லை. ஆவியில் நிறையிற சகோதரி, ஆவியில் நிறையிற ஒரு சகோதரன் ஆவியில் தான் நிறையிறார், ஆனால் வீட்டில் ஒன்றும் இல்லை, அன்பை காண்பிக்கிறதே இல்லை, எட்டு புட்டி கர்ரா முறான்னு இருக்கிறாருன்னா அது உன்னை குறித்து எல்லாரும் இடறி தான் போவாங்க. ஸ்தோத்திரம். ஆவியின் கனியில் முதல்ல வர்றது அன்புன்னு நம்ம பார்க்குறோம், அதுக்கு பிறகுதான் மற்றதெல்லாம். ஆனால் அந்த ஆவியின் அந்த கனியாகிய அன்புக்குள்ள மற்ற 8 அடங்கி இருக்குதுங்க. ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பு என்கிற ஒன்று இல்லைன்னா அங்கே தயவும் இல்லை, சந்தோஷமும் இல்லை, விசுவாசமும் இல்லை, நீடிய சாந்த ஒன்றுமே இருக்காது. அந்த அன்புக்குள்ளே தான் எல்லாம் இருக்குது. ஸ்தோத்திரிக்கிறோம். 1 கொரிந்தியர் 13:3, இந்த அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. அன்பு என்கிற ஒன்று இல்லைன்னா வேற எதுவும் எனக்குள்ள இல்லை, அது அட்ரஸ் ஆகாது. பைபிளில் அந்த அன்புக்கு அடுத்தது வர கனி என்ன? சந்தோஷம். 1 கொரிந்தியர் 13:6 சொல்லுது, அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாமல். அன்பு எதில் சந்தோஷப்படுதுங்க? சத்தியத்தில் சந்தோஷப்படுது. பாருங்க, அந்த அன்புக்குள்ளே தான் சந்தோஷம் இருக்குது. சமாதானம். 1 கொரிந்தியர் 13:5 பாருங்க, அன்பு சினமடையாது. சமாதானத்தினுடைய ஆப்போசிட் தான் சினமடையாது. அவன் சமாதானமாக இருப்பான். அன்பு இருந்தால் அவன் கூலாக இருப்பான். நிறைய காரியங்கள் அவனை கோபப்படுத்துகிற, அவனை விசனப்படுத்த நிறைய காரியம் சுற்றி இருக்கும், அது நடுவில் அவன் சமாதானத்தை காத்துக்கொள்வான். அன்பு சமாதானம். நீடிய பொறுமை, அவசரம் இருக்காது. அடுத்த கனி 1 கொரிந்தியர் 13:4 சொல்லுது, அன்புக்கு பொறாமை இல்லை. இந்த நீடிய பொறுமையினுடைய அடுத்த ஒரு அதனுடைய இணையான விஷயம் அது. பொறாமை இருக்காது. ஏன்னா அவன் பொறுமையாக இருப்பான். ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார் அந்த சகோதரியை, அவன் பொறுமையாக இருப்பான். அதுக்காக பொறாமப்பட மாட்டான். என்ன நமக்கு தரல ஆனால் அவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு அன்புள்ளவன் பொறாமப்பட மாட்டான், மனதார இருப்பான். அதில் வருகிற இன்னொரு ஆவிக்குரிய கனி தயவு. 1 கொரிந்தியர் 13:4 சொல்லுது, அன்பு தயவுள்ளது. தயவு இருக்குது பாருங்க அன்பில். அன்பு இல்லைன்னா தயவே இல்லை. சோதரிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நற்குணம். 1 கொரிந்தியர் 13:7 சொல்லுது, அன்பு சகலத்தையும் தாங்கும் என்று பைபிள் சொல்லுது. அன்பு சகலத்தை என்ன செய்யும்? தாங்கும். அந்த தாங்கும் என்பது நற்குணம். எல்லாத்தையும் அவங்க தாங்குவாங்க. சோத்திரம். அது ஒரு பெரிய நற்குணம். விசுவாசம். 1 கொரிந்தியர் 13:7 பாருங்க, அன்பு சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும். அந்த அன்புக்குள்ள தான் விசுவாசம் இருக்குது. அன்பு இல்லைன்னா விசுவாசம் ஆப்ரேட் ஆகாது. தோத்திரம். கவனிக்கணும். சாந்தம். 1 கொரிந்தியர் 13:7 சொல்லுது, அன்பு சகலத்தையும் சகிக்கும், பொறுத்துக்குவாங்க. அதான் சாந்தம். சாந்தன்னு பேர், ஆனால் அது சண்டையில் அதான் நம்பர் 1 இருக்கும். தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே சாந்தன்னு பேர் வைக்கிறது இல்லை, எல்லாவற்றையும் சகிக்கணும். சில நேரங்களும் நம்மளை வந்து சகிக்க முடியாத சில விஷயங்கள் ஒரு அன்பு இருந்தால் அதை சகிக்க பார்க்கும். சரி, நிறைய நேரங்களில் கர்த்தர் நம்ம மேலே சகிப்பு தன்மையோடு தானே நடக்கிறாரு. எத்தனையோ முறை ஜபிக்கல, பைபிள் வாசிக்கிறது இல்லை, ஆண்டவர் சொல்கிற மாதிரி நடக்கல. அவரெல்லாம் வேகப்பட்டிருந்தாருன்னா நீங்கள் சர்ச்சில் உட்கார முடியாத. நம்ம மேலே அவர் சகிப்பு தன்மையோடு இருக்கிறார். என்ன? அவன் இந்த வருஷமும் கனி தருவான், அவன் நடப்பான், நம்புறாரு, நம்பி நம்பி சகிக்கிறாரு. ஆனால் உனக்கு ஏன் சகிப்புத்தன்மை இல்லை? அன்பு இல்லாதனால சகிப்புத்தன்மை இல்லை. இச்சை அடக்கம். 1 கொரிந்தியர் 13:5 சொல்லுது, அன்பு தீங்கு நினையாது. சோத்திரம். அவன் இச்சை அடக்கம் உள்ளவனாக இருப்பான், தீங்கு செய்ய மாட்டான். இதெல்லாம் அன்பு என்கிற அந்த கனிக்குள் மற்ற 8 உள்ள அடக்கம். அந்த அன்பு இல்லைன்னா அங்கே தயவு கிடையாது, அங்கே நீடிய சாந்தம் கிடையாது, அங்கே இச்சை அடக்கம் கிடையாது, அங்கே விசுவாசம் கிடையாது, அங்கே சமாதானம் கிடையாது, அங்கே சந்தோஷம் கிடையாது. அன்பு ஒன்று தான் சார்.
அன்பே பிரதானம் என்று பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அன்புடையவர்களா இருங்க. இந்த கடைசி நாட்கள் ஆண்டவரே இந்த அன்பை குறித்து தொடர்ந்து என் காதில் விழ வச்சுக்கிட்டே இருக்கிறீங்களா அப்பா, இந்த அன்புக்குள்ளே நாங்கள் வரணும் அப்பான்னு கொஞ்சமாகினும் உடைய இருதயம் உடைக்கப்படட்டும், உள்ளத்துல ஒரு கண்ணீர் வரட்டும், இந்த அன்பை எனக்குள்ள தூற்றுங்க அப்பா. இந்த மாதிரிலாம் அன்புக்குள்ள எத்தனை இருக்குன்றாங்களே, அன்பு இருந்தால் சகிப்பாங்கன்றாங்களே, சுவாசிப்பான்றாங்களே, தீங்கு செய்ய மாட்டேன்றாங்களே, தாங்குவாங்கன்னு சொல்லப்படுது, சந்தோஷமா இருப்பாங்க, சமாதானமா இருப்பான்னு சொல்ல. ஆனால் சில நேரங்களில் நான் இப்படி இல்லையே அப்படின்னா தீர்க்க தரிசனம் ஒன்றும் தேவையில்லை. அன்பில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். நம்முடைய அன்பை அதிகரிக்கணும். நம்ம ஏற்கனவே ஒரு ஸ்திரியை குறித்து பார்த்தோம், லூக்கா 7:47. அதில் ஒரு ஸ்திரியை குறித்து ஆண்டவர் சொன்ன சாட்சி, இவள் மிகவும் என்ன கூர்ந்தாலே, அன்பு கூர்ந்தாள். இதை குறித்து நம்ம ஏற்கனவே ஆராய்ஞ்சிருக்கிறோம். இருந்தாலும் கடந்த வாரங்களில் இந்த காரியங்களை மறுபடியும் நான் தியானிக்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். சோத்திரம். அதில் இன்னைக்கு ஒரு பாயிண்ட்டை மட்டும் நான் கொண்டு வரேன். சோத்திரம். மிகவும் அவள் என்ன கூர்ந்தாலே, அன்பு கூர்ந்தாலே. சோத்திரம். கூர்ந்தாலே, எவனுக்கு கொஞ்சமாய் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் என்ன கூறுவான், அன்பு கூறுவான். ஒரு ஆள் மிகவும் அன்பு கூர்ந்திருக்கிறாங்க, ஒரு ஆள் எப்படி அன்பு கூறுறாங்க, கொஞ்சமாய் அன்பு கூறுறாங்கன்னு சொல்கிறாங்க. சபையில் இருக்கிற நீங்கள் நானும் கொஞ்சமாய் ஆண்டவரத்தில் அன்பு கூறுகிறவளா அல்ல, மிகவும் அன்பு கூறுகிறவளாய் நான் இருக்க வேண்டும். எல்லாரும் கையை வைத்து சொல்லிங்க, நான் இயேசுவை கொஞ்சமாய் அன்பு கூறுகிறவனாக அல்ல, மிகவும் அன்பு கூறுகிறவளாய் நான் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு தெரியும். பெத்தானியா என்கிற ஒரு கிராமத்தில் சீமோன் என்கிற ஒரு மனிதன் இருக்கிறான். லூக்கா 7:36 சொல்லுது. பைபிள் எப்படி சொல்லுதுன்னா, பரிசேயரில் ஒருவன், அவன் யாருன்னு பைபிள் அவன் சொல்லுது, ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து என்ன இருந்தார், பந்தி இருந்தார். சீமோன் என்கிறவன் ஒரு பரிசேயன். அவன் போய் ஆண்டவரை கூப்பிடுற, ஆண்டவரை என் வீட்டுக்கு வந்து என் வீட்டில் என்ன இருக்கணும், நீங்கள் பந்தி இருக்கணும். ஆனால் அவன் யார், பரிசேயன். பரிசேயனை பற்றி ஒரு 3 விஷயம் சொல்கிறேன். பரிசேயர்கள்னா யாருன்னா, லூக்கா 7:30 சொல்லுது, பரிசேயர்கள் தேவனுடைய ஆலோசனையை தள்ளுகிறவர்கள். ஆண்டவர் சொல்கிறத என்ன செய்யவே மாட்டாங்க, அவன் கேட்கவே மாட்டான். ஆண்டவர் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். பாருங்க, இந்த லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் வருகிற அதே அதிகாரத்தில் தான் நான் இந்த வசனத்தையும் சொல்றேன். லூக்கா 7:36 7:30 பரிசேயர்கள் தேவனுடைய ஆலோசனை என்ன செய்யறவங்க, அந்த கூட்டத்தில் இருந்தவன் தான் இவனும். அதே லூக்கா 7:39 பாருங்க, இந்த பரிசேயனுடைய கேரக்டர் பாருங்க. இயேசுவை கூப்பிட்டுட்டான் வீட்டுக்கு, ஆனா இயேசுவை தீர்க்கதரிசியாய் அவன் அக்செப்ட் பண்ணல. கொஞ்சம் கவனிங்க. அவரை அழைத்த பரிசேயன், இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னார் என்று அறிந்திருப்பார். இயேசுவை கூப்பிட்டான் வீட்டுக்கு, ஆனால் அவர் மேலேயே சந்தேகப்படுறான், இவர் தீர்க்கதரிசியாக இருந்தால். நீங்கள் மற்ற இடத்துல பரிசேயரில் பார்த்தீங்கன்னா, இயேசுவை மெசியாவாகவோ தீர்க்கதரிசியாகவோ யார் ஏற்றுக்கல, பரிசேயர்கள் ஏற்றுக்கல. பாருங்க, இதே அதிகாரத்தில் லூக்கா 7லயே 2 பாயிண்ட சொல்றேன். பரிசேயர்கள் தேவனுடைய ஆலோசனை தள்ளுகிறவர்கள். பரிசேயர்கள் அவரை மெசியாவாக தீர்க்கதரிசியாக என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளல. லூக்கா 6ஆம் அதிகாரம் அதனுடைய முந்தின அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, லூக்கா 6:7 சொல்லுது, அப்பொழுது பரிசேயர் அவரிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்கும்படி அவர் மேல் நோக்கமா இருப்பாங்க. இயேசுவை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, எப்ப மாட்டுவாரு, எப்ப இவர் மாட்டுவார் பாருங்க. அவர் வீட்டில் வந்த பரிசேயன் வீட்டில் வந்த, சோத்திரிக்கிறோம், இயேசுவை அவன் குற்றம் பிடிக்கும்படியே பார்க்கிறான். இதில் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்படிப்பட்ட பரிசேயன் கூப்பிட்ட பொழுதும், எப்பா நீங்களாம் வந்து யதார்த்தமாக இருக்க மாட்டீங்க, குற்றம் கண்டுபிடிக்கிறாள், ஆலோசனையை தள்ளி விடுகிறாள், உங்கள் வீட்டுக்கு நான் எப்படிப்பா வர்றதுன்னு சொல்லாமல் அவன் கூப்பிட்டான், அவன் வீட்டுக்கும் போகிறார்ல, இதாங்க அன்பு. சத்தியம் புரியுதா, புரியலையா உங்களுக்கு? கைகளை தட்டி பால்கனியில் இருக்கிறவங்க, அவன் கூப்பிட்டான், ஆண்டவர் போகவே கூடாது அந்த வீட்டுக்கு, போகிறாரு.
போன போதும் ஆண்டவரை வெட்கப்படுத்துகிற சூழ்நிலையில் அங்கே நடந்துக்குது. அவரை குற்றம் கண்டுபிடிச்சாதான் இல்லையா? இவர் இயேசுநாதராக இருந்தால், இவர் மெசியாவாக இருந்தால் தன்னை தொடுகிற சிறிய அறிஞ்சிருப்பாருன்னு அவரை குற்ற கண்ணோட பார்க்குறான். அவரை தீர்க்கதரிசி என்ன என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல, அவர் சொல்கிற ஆலோசனையை தள்ளுறான். இப்படிப்பட்ட பரிசேயனாக இருந்தவன் தான் அவன் கூப்பிட்றான் ஒரு நாள், ஆண்டவரே எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரணும், எங்கள் வீட்டில் நான் ஒரு டின்னர் ஒரு லஞ்சை ஒன்று அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறேன்னு சொன்ன உடனே ஆண்டவர் அதை நிராகரித்திருக்கலாம் அல்லவா, முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம் அல்லவா. ஆனால் அவன் வீட்டுக்கும் பந்தி இருக்க போனார்னா அது தேவனுடைய பெரிய அன்பு அதை தெரிந்து. சில நேரங்கள் அப்படிதான், அவன் வீட்டுக்கு நான் வரமாட்டேன் சொல்கிறோம்ல, அவங்க குடும்ப ஜபம் வச்சா அந்த வீட்டுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், அதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. அப்படின்னா நாம் இயேசுவின் பிள்ளைகளே அல்ல. சும்மா இங்கே பாட்டு பாடிட்டு ஆண்டவரே ஆண்டவரேன்னுட்டு நீங்கள் மாய்மாலம் பண்ணுவீங்கன்னு சொன்னால் நான் ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்லுவார், நீ என்னிடத்தில் அன்பு இல்லாத ஒரு ஆளாக இருக்கிற அப்படின்றவார். சில நேரங்கள் வசனத்துக்காக சிலதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியதாக இருக்கும். உண்மையிலே நான் போக முடியாது, ஆனால் ஆண்டவருடைய பிள்ளை, நான் வேறு உலகத்தான் அந்த வேறு ஸ்டாண்டர்ட் எடுப்பேன், இயேசுவின் பிள்ளையாக இருக்கிறேன், ஆகவே நான் அவர்களோடு சமாதானமாக இருக்கிறேன், அவர்களுடைய சந்தோஷத்தில் நானும் பங்கெடுக்கிறேன்னு சொல்கிறது தான் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய ஸ்டாண்டர்ட். அல்லேலூயா. அந்த வீட்டுக்கு அவர் போனார். இது சும்மா உங்களுக்கு ஒரு தான் சொல்கிறேன். இதில் ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் நான் எடுக்கிறேன். கர்த்தரை சுத்தமானால் நம்ம அடுத்த வாரத்தை சத்தியத்தை கொஞ்சம் பார்க்கலாம். ஏன்னா பைபிள் ரொம்ப டெப்த்தானது, ரொம்ப ஆழமானது. இந்த பரிசேயனுடைய வீட்டில் இயேசுனார் வந்துட்டார். இவன் கூப்பிட போய் வந்தார், அவராக எதர்ச்சியாக வந்ததில்லை, இவர் கூப்பிட்டாரு, இவர் வந்தார். அப்போ யூதர்களுடைய வழக்கத்தில் தன்னுடைய வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளை எவ்வளவு கனம் பண்ணணும், என்ன செய்யணும்னு அவர்களுக்கு தெரியும். இப்போ இயேசுவை கூப்பிட்டது பரிசேயனாகிய சீமோனை ஒழிய அந்த ஊரில் இருந்த ஒரு ஸ்திரியும் கூட அங்கே வந்திருக்கா. நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அதில் அந்த ஊரில் பெத்தானியா ஊரில் இருந்த ஒரு பாவியாகிய ஸ்திரியும் இயேசு வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டு அந்த ஸ்திரீ என்ன செஞ்சிருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அந்த மார்த்தாள் மரியாள் லாசரு என்கிற அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த மரியாள் தான் அந்த ஸ்திரீ என்று நான் உங்களுக்கு வசனத்தை காட்டியிருக்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்போ அந்த மரியாள் எனப்பட்ட அந்த பாவியாகிய ஸ்திரீ ஆண்டவருடைய வந்திருக்கிறாருன்னு அந்த அம்மாவும் அந்த வீட்டுக்கு வந்திருக்குது. இப்போ இயேசுவை கணம் பண்ண வேண்டிய ஆள் யாருங்க சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. இப்போ பைபிள் ஒரு ஆராய்ச்சி, அது ஒரு இது நீங்கள் புரிந்து கொள்றதுக்கு தான் உங்கள்கிட்ட நான் கேள்வி கேட்குறேன். இப்போ இயேசுவை பத்திரிக்கை கூட்டுது அழைச்சது நான், அப்போ யாரை கணம் பண்ணணும்? பரிசேயன் கணம் பண்ணணும். இயேசுனார் வந்திருக்கிறாருன்னா அவ ஒரு சோத்திருக்கிறோம் அந்த ஊரில் ஒரு விசேஷத்தில் அந்த அம்மா கலந்துக்கிட்டு, இது போய் இயேசுனாரை வெல்கம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வெல்கம் பண்ண வேண்டியது அவன் தான், ஏன்னா அவன் தான் ஆண்டவரை கூப்பிட்டுருக்கான். நல்லா கவனிங்க. பரிசேயன் இயேசுவை வரவேற்க ஏதாகினும் நடப்பிக்கட்டும் என்று அந்த ஸ்திரீ காத்திருக்கவில்லை. லிசன் த வேர்ட். பரிசேயன் இயேசுவை வரவேற்க ஏதாவது நடப்பிக்க வேண்டும் என்று அந்த ஸ்திரீ என்ன செய்யவில்லை, காத்திருக்கவில்லை. உண்மையான அன்பு பிறர் முதலாவது செயல்படட்டும் என்றும் காத்திருக்காது. உண்மையான அன்பு எனக்கு இருக்குன்னா, அவன் தானே ஆண்டவரை கூப்பிட்டான், அவன் செஞ்சுட்டு போட்டோம் அந்த வேலையை. நாம் அந்த ஊரில் ஒரு ஆளாக வந்திருக்கோம், நாம் கூப்பிட்டா நம்ம செய்யலாம். அவங்க வீட்டு நிகழ்ச்சி தானே, அவன் இயேசுனாருக்கு செஞ்சுட்டு போட்டேன்னு இவன் கம்முன்னு உட்காந்துருக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவளுக்கு இயேசுவின் மேலே இருந்த அன்பு அளவு கடந்ததாக இருந்ததுனால அவன் செய்யறானோ செய்யலையோ நாம் அதை செய்ய வேண்டும் என்று முந்தினா பாருங்க. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள். பரிசேயன் இயேசுவை வரவேற்க ஏதாகினும் நடப்பிக்கட்டும் என்று அந்த ஸ்திரீ காத்திருக்காமல், எல்லாம் சொல்லுங்க, உண்மையான அன்பு எனக்குள் இருந்தால் பிறர் முதலாவது செயல்படட்டும் என்று
காத்திருக்காமல் தேவனுடைய அன்பிலே நிரப்பப்பட்டவர்கள் ஆண்டவரை கனப்படுத்த முந்துவார்கள். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பு உள்ள இருந்துச்சுன்னா யாருக்காகவும் யாரும் வெயிட் பண்ண மாட்டாங்க. அந்த ஃபாஸ்ட் முந்துவாங்க. அவன் ஜெயிட்டாங்க. ஏன்னா 1 யோவான் 4:19 சொல்லுது, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால். அப்படி பாருங்க, இதான் உண்மையான அன்பு. என்கிட்ட அன்பு இருந்தா அவர் செய்யட்டும், நான் காத்திருக்கவே மாட்டேன். ஏன்னா அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறதுன்னு பவுல் சொல்றாரு. என்னங்க? அன்பு நெருக்கி போ, அவங்க செய்யட்டும், நீ காத்திருக்காதப்பா, நீ செய்ய. உங்க நெருக்கி ஏவுதா? ஆராதனைக்கு 6 மணிக்கு சர்வீஸ், அந்த நெருக்கி ஏவுதா உங்களை? ஆண்டவருடைய வேலையை செய்யும்படி உங்களுக்குள் இருக்கிற தேவ அன்பு உங்களை நெருக்கி ஏவுதா? கனப்படுத்த உங்களை நெருக்கி ஏவுதா? முன்னாடி புஷ் பண்ணுதா உங்களை? அந்த அன்பு அந்த ஸ்திரீக்குள்ள இருந்ததுனால தான் கூப்பிட்டதான் அவன், கவனிக்க வேண்டியதான் அவன். ஆனா அந்த அம்மா அதுக்கெல்லாம் காத்திருக்கல. எல்லாரும் அவரவர் உட்கார்ந்துருக்காங்க. இந்த ஸ்திரீக்குள்ள தேவனுடைய அன்பு காட்டாறு போல இருக்கிறதுனால அவளால் சும்மா உட்கார்ந்துருக்க முடியல. அவன் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த அம்மா செய்யுது. கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. சில நேரம் ஒரு கணவனோ மனைவியோ சபையில் ஒரு விசுவாசியோ ஏதோ ஒரு கருத்து வேறுபாடால் பேசாமல் இருக்கிறீங்க. ஒரு நாள் பேசாமல் இருக்கிறீங்க, 2 நாள் பேசாமல் இருக்கீங்க, ஒரு 4 நாள் பேசாமல் இருக்கிறீங்க. இப்போ 2 பேருக்குள்ளே ஒரு எண்ணம் வருது. என்னன்னா, அவள் பேசினா நம்ம என்ன செய்யலாம்? பேசலாம். அந்த ஒரு இதுக்கு வந்துட்டாங்க. அப்போ கோபமாக இருந்தாங்க. அவள் பேசினா நாம் என்ன செய்யலாம்? பேசலாம். அவள் தோத்திரம் போட்டால் நம்ம தோத்திரம் போடலாம் அப்படின்னு 2 பேருமே நினைக்கிறாங்க. ஆனால் இதில் யார் முந்துறாங்களோ அவங்க தான் இயேசுவின் அன்பினால் நிரப்பப்பட்டிருக்கிறாங்கன்னு அர்த்தம். இவங்க சோத்திரம் சொன்ன உடனே நீ சோத்திரம் சொல்ற பாரு, நீ தேவனுடைய ஆதி அன்பில் நிலைச்சிருக்கிற ஆள் இல்லை. அன்புள்ள விசுவாசித்தான், ஆனால் முந்தல. அவன் அன்பு என்ன செய்யல? முந்தல. அவங்க சொல்லட்டும், பிறகு நம்ம சொல்லலான்றது அது ஆவிக்குரிய ஆண்டவர். ஏன்னா ஆண்டவருடைய ஸ்டைல் பாருங்க. அவர் என்ன நேசிச்சதுனால நாம நேசிக்கல, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாம் அவரிடத்தில் அன்பு கூர்றோம். நம்ம இயேசுவின் தான் ரொம்ப பிடிக்கும். ஆடா, எனக்காக அவர் ஜீவனை கொடுத்து என்ன அவர் நேசிச்சதுக்கு நேசிக்க போய்த்தான் நான் இப்போ அவரை நேசிக்கிறேன். என் அன்பையும் அவர் அன்பையும் எடை போட்டா என் அன்பை விட பல கோடி மடங்கு அன்பு அவருடைய அன்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய அன்புல ஈடு இணை ஒன்றும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்பாரினில் உம்மன்பின் இனிமை இயம்ப இயலாதாகில்யா. இப்பாரினில் உம்மன்பின் இனிமை இயம்ப இயலாதாகில்யான். இசைக்கவும் எளிதாமோ பாரத்தில் இசைக்கவும் எளிதாமோ. ஹல்லேலூயா. இசைக்கவும் எளிதாமோ. ஓ அன்பே 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 ஆருயிருறவே ஆனந்தமா அல்லேலூயா. ஆனந்தமானந்தமே பரலோகத்தின் அருமை பொருளே நரலோக அன்பே நையா. நரலோகத்தின் நரலோகரில் அன்பே ஆழம் ஆழம் அறிவேனோ.
அன்பின் ஆழம் அறிவேன். ஆழ அறிவேனோ, அறிவேனோ அன்பின் ஆழம். அல்ல கவனிங்க. அப்போ இந்த ஸ்திரீயினுடைய அன்பு முந்துதுங்க. கூப்பிட்டது அவருங்க, அவன் தாங்க வரவேற்கணும். அந்த விஷயத்தெல்லாம் அவன் செய்யவே இல்லைங்க, செய்ததா பைபிளில் சொல்லுங்க. ஆண்டவர் பின்னாடி சொல்றார், நீ அதை செய்வன்னு பார்த்த, இதை செய்வன்னு பார்த்த, ஆனால் நீ எதுவுமே செய்யல, ஆனால் இந்த ஸ்திரீ செய்தாள் அப்படின்றார். அந்த அந்த அறையில் இன்னும் யார் யாரெல்லாம் இருந்தாங்க நமக்கு பைபிளில் இல்லை, ஆனால் இவன் முந்தரா ஒத்தரா. உங்கள் வீட்டில் ஒரு ப்ரேயர் வச்சுருக்கிறீங்க, உங்கள் வீட்டில் ஒரு பாஸ்டர் வராருன்னா அந்த வீட்டில் வச்சுருக்கிறவங்க தான் அவரை செய்யணும். அவங்க வீட்டில் இல்லை, எதுவும் செய்யலன்னு இன்னொருத்தர் வந்து செய்ய மாட்டாங்க. அவங்க செய்யட்டும், அவங்க தானே கூப்பிட்டாங்க. இது ஒரு ஒரு பொதுவான விஷயம். இயேசுவும் அப்படி தான் போயிருக்கிறாரு. ஆனால் அவன் செய்வான், அவன் பண்ணுவான் அப்படின்னு இந்த சகோதரி காத்தலாம அந்த உள்ள அன்பு இருக்க போய் எல்லாத்தையும் இவங்க செய்கிறாங்க. அன்பு முந்துகிறது. ஹல்லேலூயா. அன்பு கூறுகிறதுல முந்துங்க, மன்னிக்கிறதுல முந்துங்க, ஒப்புரவாகிறதுல முந்துங்க. நீங்க முந்திக் கொண்டால் நீங்கள் கிறிஸ்துவின் அன்பில் வளருகிறீர்கள் அர்த்தம். முந்தனம். இதை குறித்து ஒரு 3 விஷயம் சொல்றேன். முந்துங்கள். அதான் லூக்கா 16:16 சொல்லுது, அருமையானவர்களே, தேவனுடைய ராஜ்யத்துக்கு முந்துங்கள். தேவ ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் முந்து. கர்த்தருடைய விஷயத்தில் நீங்க முந்துங்க. அதான் அன்பு உள்ளவன் தான் முந்துவான். எல்லாம் சொல்லுங்க, தேவ ராஜ்யத்திற்கு நான் முந்த வேண்டும். பாருங்கள், பைபிள் சொல்லுது லூக்கா 16:14, தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. எங்க பார்த்தாலும் அறிவிக்க. இப்ப நானும் தேவ ராஜ்யத்தை தான் அறிவிச்சிட்டு இருக்கிறேன். சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள். தேவ ராஜ்யம் பிரசங்கிக்கப்படும் பொழுது தேவராஜ்யம் கூப்பிடாது, வா எனக்குள்ள வந்து சேர்ந்துக்கொண்டு கூப்பிடாது. நீ பலவந்தமாய் உள்ள நுழையணும், முந்தனம். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த இயேசு எனக்கு வேண்டும், இந்த ஊழியத்தை நான் செய்வேன், இதை நான் பொறுப்பெடுப்பேன் என்று நீங்க தான் முந்தணும். தேவராஜ்யம் உள்ள போறதுக்கு நீங்க தான் ஃபோர்ஸ் பண்ணி உள்ள போகணும். The gospel gives a kingdom of God. We can enter the kingdom of Jesus Christ. நாம தான் உள்ள நுழையணும். அதுல சுவிசேஷ ராஜ்யத்தில் சாதாரணமாய் பிரவேசிக்க போனால் பிசாசு உன்னை தள்ளிடுவான். நீ சும்மாடே கைவீசம்மா, கைவீசு, கடைக்கு போலாம், கைவீசுனா நீ உள்ள நுழைய முடியாது. பலவந்தமாய் நுழையணும். ஹல்லேலூயா. ஏன்னா உன்னை பின்னாடி தள்ளுற காரியம் இருக்குது. அதனால ஒரு பாட்டுக்காரன் பாடுகிறான், என்னை சோத்திரிக்கிறோம் எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு, என்னை பின்னாடி தள்ளும்படி, தேவனுக்குள் நான் போய்விடாதபடி என்னை பின்னுக்கு தள்ளுகிற நிறைய காரியம் இருக்கு. அவைகளின் நடுவில் நான் போகணும், நான் பலவந்தம் பண்ணி உள்ள போகணும். சத்தியம் புரிஞ்சவன் கையை தட்டு, வாயை தர, பலவந்தம் பண்ணு. இது இடுக்கமான பாதை, இது உபத்திரவத்தின் பாதை. இதுக்கு கொஞ்சம் உள்ள நுழைன பலவந்தம் தேவை. நீங்க தான் உங்களை நீங்களே கம்பல் பண்ணணும். நீங்களே உங்களை பலவந்தம் பண்ணணும், ஃபோர்ஸ் பண்ணணும். ஒருவேளை இன்னைக்கு இந்த காலவெளியில் தாய் உங்களை பலவந்தம் பண்ண போய் நீ ஆலயத்துக்கு வந்திருக்கலாம். உன் தந்தை உன்னை பலவந்தம் பண்ணதுனாலே நீ சபைக்கு வந்திருக்கலாம். உன் மனைவி உன்னை பலவந்தம் பண்ணியதுனாலே நீ சர்ச்சைக்கு வந்திருக்கலாம். உன்னுடைய கணவன் உன்னை பலவந்தம் பண்ணியதுனாலே நீ சபைக்கு வந்திருக்கலாம். நல்ல வேளை பலவந்தம் பண்ணியாகில் நீ தேவ சமூகத்துக்கு வந்திருப்பது நல்லது. பலவந்தம். அதான் நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணி பிரசங்கம் பண்றோம். ஏன் பாஸ்டர் சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறாருன்னா, தேவ ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. தேவனுடைய ராஜ்யம் கட்டாயப்படுத்தப்படுகிறது. தேவனுடைய ராஜ்யம் கமிங் ஃப்ரம் ஃபோர்ஸ்.
தோத்திரம். கொஞ்சம் ஈஸி பண்ணியிருந்தா நீங்கள் ஆலயத்திற்கு வந்திருக்க மாட்டீங்க. வாப்பா சர்ச்சைக்கு வாப்பா, இல்லை வா தம்பி, அப்படிலாம் நீ வரப்போகிறதே இல்லை. தோத்திரம். ஒரு வியாதி உன்னை முடக்கி போட்டதுனால, ஒரு சில நேரம் ஈஸி பண்ணியிருந்தாலும் உள்ளே வர முடியாது. ஏன்னா ஒரு வியாதி உங்களை தடுத்து போட பார்க்கும், ஒரு பிசாசு உங்களை தடுத்து போட பார்ப்பான், ஒரு அற்ப மனுஷன் உங்களை தடுக்க பார்ப்பான், உன் ஜனம் உன் இனம் உன்னை தடுத்திருக்கும், உன் குடும்பமே சில நேரம் உன்னை தடுத்திருக்கும், ஏதோ ஒரு மனநோய் தடுத்திருக்கும். இவ்வளவு ஃபோர்ஸ் நம்மளை பின்னுக்கு இருக்கிற நிறைய காரியம் இருக்கு. நீங்க இதெல்லாம் தாண்டி உள்ள வரணும்னா நீங்க பலவந்தம், சத்தியம் புரிஞ்சவங்க, பலவந்தமாய். இன்னைக்கு நான் பலவந்தம் பண்ணும் ஆவியோடு தான் பிரசங்கம் பண்றேன். அல்லேலூயா. நானும் மைக் இருக்க அன்பானவர்களே, தேவ ஜனமே, நீங்கள் ஏன் இப்படி இருக்கிறீர்கள்ட்டு நானும் பண்ணிட்டு போயிடலாம், நீயும் தூங்கிட்டு போவ. தோத்திரம். நான் பலவந்தமாய் பிரசங்கம் பண்ணுகிறேன். 1000 பலவீனம் எனக்கு இருக்குதான், 1000 விஷயம் இருக்குதான், ஆனால் எனக்குள் இருக்கிற ஆவி பலவந்தம் பண்ணும் ஆவி. கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவைதான் உங்களை கம்பல் பண்ணுகிறேன். நீங்கள் பரிசுத்தமாக இருக்க நீ பலவந்தம் பண்ணு, பைபிள் வாசிக்க பலவந்தம் பண்ணு, ஜெபிக்க பலவந்தம் பண்ணு. சில வேளையில் உன் உடம்பே அதுக்கு ஒத்துழைக்காது, ஆனா நீ பலவந்தம் பண்ணி ஜெபி, நீ பலவந்தம் பண்ணி வேதத்தை வாசி, நீ பலவந்தம் பண்ணி தான் உள்ள வரணும். பாடுவதற்கு பலவந்தம் பண்ணு, தியாகம் பண்ண பலவந்தம் பண்ணு, சுவிசேஷ ஊழிய செய்ய பலவந்தம் பண்ணு, இயேசுவுக்காக கொடுக்க பலவந்தம் பண்ணு. அல்லேலூயா. மத்தேயு 11:12 சொல்லுது, பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். எல்லாம் சொல்லுங்க, பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள். எல்லாம் சொல்லுங்க, பலவந்தம் பண்ணப்படுகிற ஒன்றுக்குள் பலவந்தம் பண்ணுகிறவர்களே பிடிப்பார்கள். எங்க தேவராஜ்யம் என்ன ஃபாஸ்ட்ல இருக்கோ அந்த ஃபாஸ்ட்ல நீங்க மாறினா தான் உள்ள போக முடியும். அது ஃபாஸ்டா இருக்கு, நீங்க ஸ்லோவா இருக்கு, உள்ள போக முடியாது. 2 வேர்டு வருது பாருங்க, பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள். அதான் முந்தறது, கர்த்தருக்காக ஏதாவது ஒன்று செய்யறது, அவங்க தான் பிடித்து கொள்வார்கள். அவங்க தான் என்ன செய்வாங்க? பிலிப்பியர் 3:12 சொல்லுது, இயேசு கிறிஸ்துவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். பிலிப்பியர் 2:14 சொல்லுது, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசியுங்கள். பிடிக்கணும், இயேசுனாரை பிடிக்கணும். அல்லேலூயா. இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவன், இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமல்ல, எனக்கென்று எல்லாம் என் இயேசு. கை தட்டி எல்லாம் இயேசு, எல்லாம் இயேசு, இயேசு. பின்னானவை மறந்தே முன்னானவை நாடினே, பிடித்துக் கொள்வதற்காக என் நேசர் தருகின்ற பரிசுக்காக, லக்கை நோக்கி தொடருகிறேன். நான் லக்கை நோக்கி, நான் இயேசுவால் பிடிக்கப்பட்ட எனக்கென்று எதுவும் இல்லை,
ஓ எனக்கென்று ஸ்தோத்திரம். எல்லாம் என் இயேசு, என் இயேசு எல்லாம். அல்லேலூயா. மார்க் 9:1 சொல்லுது, தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடு வருதுன்னு பைபிள்ல போட்டிருக்கு. தேவனுடைய ராஜ்யம் எப்படி வருதுங்க? பலமா வருது. நீங்கள் சும்மா உப்பு சாப்பாணி மாரி அங்கே நடுவில் நின்னீங்கன்னா அது உங்களை தூக்கி கடை சரி எங்கேயாது. அது ஃபோர்ஸாக இருந்தால் நீங்களும் எப்படி இருக்கணும்? ஃபோர்ஸாக இருக்கணும். தேவராஜ்யம் ஃபோர்ஸாக இருக்கும்போது நீ சோப்பலாம் இங்கே மாரி இருந்துச்சுன்னா கையை தட்டுறதே பாருங்க, அப்படியே சாணி தட்டுற மாதிரி தோத்துறோம். என்ன அட்டி, இந்த கடைசி நாளில் தூக்கி எறியப்படுவீர்கள். அப்படிப்பட்ட விசுவாசிகள் நிற்க முடியாது. எனக்கு ஆரம்ப காலத்தில் ஆண்டவர் சொன்னார், கடைசி காலத்திலே அவருடைய வருகை ஒரு புயலை போல இருக்குமா, அதில் நிறைய பேருடைய விளக்கு அணையும். எத்தனை புயல் வந்தாலும் விளக்கு அணையாமல் இருக்கணும். உன் நெருப்பு ஃபோர்ஸா இருக்கணும். உன் நெருப்பு ஃபோர்ஸா இருக்கணும். இந்த சும்மா ஜபம், சும்மா பைபிள் படிக்கிறது, இந்த சும்மா ஜபம் பண்ணுறது, சும்மான்றதெல்லாம் அணைஞ்சிடும். உன் நெருப்பு எரிஞ்சா கூட அதில் ஒரு ஃபோர்ஸ் இருக்கணும். உன் அல்லேலூயாவில் ஒரு ஃபோர்ஸ் இருக்கணும். உன் ஸ்தோத்திரத்தில் ஒரு ஃபோர்ஸ் இருக்கணும். அல்லேலூயா. உன் பாடல் ஆராதனையில் ஒரு பலம் இருக்கணும். தேவராஜ்யம் எப்படி வருது? பலமாய் வருது. பைபிளில் போட்டிருக்கு, வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் வராராம். எப்படிங்க? இந்த வசந்த வாசிச்சிருக்கிறீங்களா? எப்படிங்க? வலுவாய் தொனிக்கிற, சும்மா தொனிக்கிற எக்கால சத்தம். அது எப்படி தொனிக்குமா? வலுவா. நீங்க எப்படி அல்லேலூயா சொல்லணும்? அல்லேலூயா. நானும் நிறைய பேரை பார்த்துருந்தாங்கிறேன், பார்த்துனே தான் பிரசங்கம் பண்ணுறேன். நீங்கள் நினைப்பீங்க சில அல்லேலூயா சொன்னா அவனுக்கு தொண்டைக்கு வலிக்காமல் சொல்லுவான். ஏன்னா அந்த தொண்டையில் என்னத்தை வச்சிருக்கிறானே தெரில. தோத்திரம். அவன் தொண்டை கறக்கக்கூடாது, ஆனால் அவனுக்கு டென்ஷன் வந்தால் அவன் கத்துவான் பாருங்க. சகோதரிகளும் அப்படி தான். தோத்திரம். எதுக்கு தான் அதை தொண்டையை வச்சுக்கிறதோ தெரில. உன் தொண்டையில் குமுறலை எதுக்கு தெரியுமா வச்சாரு? சத்தத்தை எதுக்கு தெரியுமா வச்சாரு? அவருக்கு நீ துதி செலுத்த, ஸ்தோத்திரம் செலுத்தத்தான். ஹல்லேலூயா. மனுஷனுக்கு முன்னாடி அமைதியா இரு, அவன்கிட்ட பேசாத. உன்னை பேச வைக்கிற திறனை கொடுத்தாருல, அவர்கிட்ட உன் சத்தத்தை தொனி. ஹல்லேலூயா. இப்ப விஷயம் என்னன்னா, உன்னுடைய சத்தத்தில் நீ என்ன, உன்னுடைய தேவ ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை முந்தனா. அந்த ஸ்திரீ பாருங்கள், இயேசுவின் மேல் உள்ள அன்பினால் அவள் என்ன செய்தால்? முந்தினா. அவன் செய்வான், இவன் செய்வான். நிறைய பேர் சபையில் அவங்க செய்யட்டுங்க. எங்க என்னங்க அவன் இதெல்லாம் இருக்கும் பாரு. என் கண்ணி எதிர்க்க நீங்களாம் மாட்டிடக்கூடாது. தோத்திரம். சில நேரம் இந்தமாரி சைக்கெல்லாம் சொல்லும் போது என்னுடைய நாலேஜுக்கு இல்லாமல் இருக்கும். என் நாலேஜுக்கு நீங்கள் மாட்டினீங்க அவ்வளோதான். தோத்திரம். அது எம்மா கொழுப்பெடுத்த அது பார்வையும் செய்கையுமா இருக்காங்க. சர்ச்சில் வாங்க நம்ம இரு வந்துடான்ல இரு வந்துட்டு போட்டோம். எம்மா கொழுப்பு ஆண்டவரும் விஷயத்தில் அப்படியே தான் கண்ணை காட்டுவார். நீங்கள் எந்த விதத்தில் அளக்குறீங்களோ அது யதார்த்தமாக இருக்கணுங்க. சபையில் ஒரு சின்ன குழந்தை மாதிரி மாறணும். நீங்கள் ஒரு சின்ன குழந்தைய பெருமை கிருமெல்லாம் பார்க்கணும். அது மாதிரி ஏது குடுக்குன்னு ஓடி செய்யாது. எத்தனை முறை ஓடும். அதுதான் இயேசு சொன்னார். அதில் பைபிளில் ஒரு வார்த்தை இருக்குது, பரலோகராஜ்யத்தில் எவன் பெரியவனாக இருப்பான்னு தங்களுக்குள்ளே வாக்குவாதம் வந்துச்சான். இது ஒரு பைபிள் ஸ்டடி கூட பிரசங்கம் பண்ணேன். வாக்குவாதம் வந்துச்சான். எவன் பெரியவனாக இருப்பான்னு. பரலோகராஜ்யத்தில் இவன் பரலோகராஜ்யத்துக்கு போயிடுவான்னு இவனே நினச்சிட்டான் பொழுது. பரலோகத்தில் யார் பெரியவனாக இருப்பான்னு டக்குன்னு ஆண்டவர் சின்ன பிள்ளையை நடுவில் கொண்டு வந்துட்டு, இந்த சின்ன பிள்ளையை போல ஒருவன் மனம் திரும்பி ஆகாவிட்டால், அவன் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியாது. ஏய், நீங்கள் பரலோகத்தில் எவன் பெரியவனாக இருப்பான்னு பேசுகிற முதல்ல நீ பரலோகம் போவியான்றார் ஆண்டவர். பரலோகம் போகணும்னாலே நீ யாரை போல மாறணும்? ஒரு சிறு பிள்ளையை போல மாறணும். சிறு பிள்ளைக்குள்ள என்ன இருக்கும்? அது எந்த விதமும் கொக்குன்னு ஓடும். அந்த மட்டுன்னு
அதுங்க அவங்க நம்மளை போய் வேலை வாங்குறாங்களே அந்த சின்ன பிள்ளை சொல்லாது, அதுக்கு அந்த கபடெல்லாம் இல்லை. ஆனால் நமக்கு எல்லாம் வச்சுன்னு இருக்கணும், அவங்க செய்யட்டும். அது அப்படி என்ன சபையில் நான் ஒரு அறிவிப்பு கொடுப்பேன், இது மனசுக்குள்ளே பாஸ்டர் அப்படித்தான் சொல்லுவார், ஆனால் தோத்தரான் லேலுயா உனக்கும் ஒரு காரியம் வரும் நீயும் சொல்லுவான், அப்போ உன்னைக்கும் உலகத்தை உண்டாதான் சொல்லுவான், உன் பாடு நீ பட்டு போன்றுவான். லேலுயா நீ எவ்வளவு வேகமோ பரலோகமோ அந்த அளவுக்கு உனக்கு வேகமாக செயல்படும். ஒரு தேவனுடைய பிள்ளை இவ்வளோ அன்பு இருந்தால் முந்துவாங்கன்னு சொன்னேன். பரலோக ராஜ்யம் ஹரியப்னு சொல்லுது. வேகம் வேகம்னுது, முந்தரவங்க தான் போவாங்க. மத்தேயு 12:29 அன்றையும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும், கட்டினேனையாகில் அவன் வீடு கொள்ளையிடலாம். பலவான், பிசாசாகிய பலவானை பற்றி பைபிள் சொல்லுது, அந்த பலவானை முந்தி கட்டுங்கள். எப்படி கட்டணும்? பின்னாடி பார்த்துக்கலாம் பிசாச அப்படில, நீ அவன் அடிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நீ அவனை அடிச்சிடணும். ஹல்லேலூயா. முந்தணும், பரலோக ராஜ்யத்துக்கு முந்தணும், சாத்தான கட்டுறதுலையும் முந்தணும். கை தட்டி ஆமென்னு சொல்லுங்க. அவன் வேகத்தை குறைக்க பார்ப்பான், உன்னுடைய சோத்திரிக்கிறோம் நீ தேவன் மேல வச்ச பாசத்தை அவன் குறைக்க பார்ப்பான். முந்தி கட்டுங்கள். பலவானாகிய பிசாசு தேவ ஜனங்களை தாக்குவதற்கு அவன் முந்த பார்க்கிறான். நீ முந்தறது, நான் உன்னை முந்தரன்ட்டு முந்தணும். எனவே அவனை முதலாவது கட்டி சிறைப்படுத்துங்கள். ஒரு பஸ் ஸ்டாண்டில் பார்த்தேன், கில் ஸ்பீட் பிஃபோர் ஸ்பீடு கில் யூ. ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஸ்பீடு கில் த ஸ்பீட் பிஃபோர் ஸ்பீடு கில் யூ. அதாவது வேகத்தை நீ கொன்றுவிடு, வேகம் உன்னை கொள்வதற்கு முன்பாக. முன்னாடி நம்ம மொதாட்டி நம்ம அடியாக இருக்கணும். தோத்திரம் மனுஷர் மேலே அடிக்கிற சொல்ல தோத்திரம். பாஸ்டர் சொன்னார் அடியாக அடிதான் அப்படின்னு ஒன்று எடுத்து கை நீட்டுறதில்ல. நாங்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்களாயிருந்தாலும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்கள் போராயுதங்கள் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு அவைகள் தேவ பலம் உள்ளவைகளாக இருக்கிறது. அல்லேலூயா. அடி நம்ம அடியாக இருக்கணும். இயேசுவின் ரத்தத்தினால, இயேசுவின் நாமத்தினால அவனை கட்டணத்தான் அந்த எல்லைகளுக்குள்ள நுழைந்து கொள்ளையடிக்க முடியும் பிசாசுடைய காரியங்களை. இன்னைக்கு தேவ பிள்ளைகள் எங்கெங்கோ சிறைப்பட்டு கிடக்கிறாங்க. அல்லேலூயா. இந்த வசனத்தில் 5 காரியம் வருது. 1 பலவான், 2வது பலவானுடைய வீடு, 3வது பலவானின் உடைமைகள், 4வது பலவானை கட்டிவிடுதல், 5வது பலவானின் உடைமைகளை கொள்ளையடித்தல். இது தனித்தனியாக பிரசங்கம் பண்ண நீங்கள் ஃபுல்லாக உட்காந்துருக்கணும். தோத்திரம் ஒரு வசனத்துக்குள்ள 5 பாயிண்ட் இருக்கு. பலவான்னா யாரு, பலவானுடைய வீடுன்னா என்ன, பலவானுடைய உடைமைகள்னா என்ன, பலவான் கட்டுறதுன்னா என்ன, பலவானுடைய உடைமைகளை கொள்ளையடிக்கிறதுனா என்ன, இது எல்லாத்தையும் பைபிள் முந்துங்கள்னு சொல்லுது. அல்லேலூயா. நான் இந்த செய்தி உங்களை தியானத்துக்கு விடுறேன். சோத்திரம் நேரம் இல்லை எனக்கு. ஆகவே முந்தி கட்டணும். ஹல்லேலூயா. மைனர் கொடுங்க. ஆமென். பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புக்களை. அல்லேலூயா. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புக்கள். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவி, வல்லமையின் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத
சாத்தான. ஒரு கர்த்தரின் முத்திரையன் மேல் நான் முற்றிலும் அவருக்கு சொந்த. கர்த்தரின் முத்திரையன் மேல் நான் முற்றிலும் அவருக்கு சொந்த. அச்சாரமாய் ஆவியானவர் நான் நிச்சயமாய் வெற்றி பெறுவேன். அல்லேலூயா. அச்சாரமாய் வல்லமாய் வல்லமையின் ஆவியானவர் ரபதரபா காரணத்தினாத. அல்லேலூயா. வல்லமை வல்லமையின் ஆவியானவர் சிவகதரபா. ஒரு தேவனால் பிறந்தவனா எந்த பாவம் செய்வதில்லை. தேவனால் பிறந்தவனா எந்த பாவம் செய்வதில்லை. கர்த்தரே பாதுகாக்கிறார், சாத்தான் என்னை தீண்டுவதில்லை. கர்த்தரே பாதுகாக்கிறார், எந்த தீயோன் என்னை தீண்டுவதில்லை. வல்லமை வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிவிட்டு. வல்லமை வல்லமையின் ஆவியானவர் என்னுள் ஷபாதாராபா கதாராபா சாத்தான வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான சாத்தான சொல்லாத விரட்டிவிட்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜீசஸ். நல்ல கவனிங்க. போ முந்தி கட்டுங்கள். பலவான முந்தி கட்டணும். பத்திரம். நீங்க அவன் அடிச்சிட்ட பிறகு அடிச்சா அவங்க அடி டவுனா போயிடும். கொஞ்சம் கூட அவனுக்கு கேப்பே கொடுக்கூடாது. அதான் பைபிள் சொல்ல பிசாசுக்கு என்ன கொடுக்காதீங்க, தூக்கி அடிச்சிடணும். அவனை ஒரே அடி அடிச்சு வசனத்தினால் அடிக்கணும். இயேசுவின் ரத்தத்தை கொஞ்சம் அடிக்கணும். இயேசுவின் நாமத்தில் அடிக்கணும். எல்லாம் சொல்லுங்க, நாங்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் தான். எங்கள் போராயுதங்கள் மாம்சத்துக்குரியதல்ல. எங்கள் போராயுதங்கள் எல்லாம் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு அவைகள் தேவ பலம் உள்ளவைகளா இருக்கிறது. மூணாவது ஒரு பாயிண்ட் சொல்றேன். முந்தினோராய் மாறுங்கள். பிந்தினோரா நீங்க மாறக்கூடாது. நீங்கள் முந்தினோர்களாய் இருக்கணும். ஏன்னா அன்பு உங்களுக்குள்ள இருந்தா முந்துவோம். அது அவர் அவர் நம்மிடத்தில் முந்திதான் அன்பு கூர்ந்தார். கர்த்தருடைய காரியத்தில் முந்தணும் சார், பின்னாடி வரக்கூடாது. நம்ம ஊரில் சொன்னா பாருங்க, படைக்கு பிந்து பந்திக்கு முந்து. எந்த முண்டை கலப்ப சொன்னானோ தெரில. என்னங்க அது நல்ல இதுவாங்க, அது அதெல்லாம் உண்மையான அர்த்தம் அதுதானே எனக்கு தெரில. சாப்பாடு ஆயிடும், வடை குறைஞ்சிடும், கறி போயிடும். இதை சொல்லியே நம்ம ஆள் முன்னாடி உட்காந்துட்டு இதை சொல்லுவான் வேற. பாஸ்டர் பந்திக்கு முந்த சொல்லி யார் சொன்னது? ஏசுனாரா சொன்னாரா? அப்படி எவனோ சொன்னதை பெருசா சொல்லும், பைபிள் சொல்றதை சொல்ல மாட்டான். நான் சொல்றேன் எதுக்கு வேணாலும் பிந்து, ஆனா கர்த்தருக்கு அடுத்த விஷயத்தில் நீ எப்போதும் முந்தினவனாகவே இரு. பிந்தாத. மத்தேயு 20:16 எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். இவ்விதமாய் பிந்தினோர் என்னவா மாறினாங்களா? முந்தினோராய். முந்தி இருந்தவங்களாம் பிந்தினோராய் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்.
பாருங்கள். ரொம்ப ஒரு காலத்தில் பிந்தி இருந்தவங்களாம் என்ன ஆயிட்டாங்க, முந்தி வந்துட்டாங்க. தோத்திரம் அல்லேலூயா. அந்த ஸ்டாண்டர்டில் நீங்கள் இருக்கணுங்க. முன்னாடி இருந்தாலும் பின்னாடி போகக்கூடாது. பின்னாடி இருந்த நான் முந்தணும். ஜெபம் பண்ணி முந்தணும். பைபிள் வாசித்து முந்தணும். ஆராதித்து முந்தணும். பக்தியில் முந்து, பரிசுத்தத்தில் முந்து, கர்த்தரை தேடுறதுல முந்து, உன் ஜபத்தில் முன்னாடி வா. கம் ஃபார்வர்ட், நாட் பேக்வர்ட். முன்னாடி போ, கர்த்தருக்கா முன்னேறு. அல்லேலூயா. முன்னாடி போங்க. சோத்திரம். இங்கே ஒரு சம்பவம் ஒன்று இருக்குது. ஒரு எஜமான் தன்னுடைய திராட்சை தோட்டத்தில் வேலை செய்யும்படி 3ஆம் மணி வேலையில், 6ஆம் மணி வேலையில், 9ஆம் மணி வேலையில், 11ஆம் மணி வேலையில் நிறைய பேர் வந்து திராட்சை தோட்டத்தில் வந்து வேலை செய்கிறாங்க. கடைசியாக வந்தவங்க 11ஆம் மணி வேலையில் வந்தாங்க. 3ஆம் மணியின் வேலையில் இருந்து வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 9ஆம் மணி, 6ஆம் மணி, 11ஆம் மணி, இப்படிலாம் முன்னாடி வந்தவன் இருக்கான், அதுக்கு அடுத்த வந்தவன் இருக்கான், அதுக்கு அடுத்த வந்தவன், கடைசி வந்தவங்களாம் அந்த திராட்சை தோட்டத்தில் வேலை செய்கிறாங்க. அந்நாள் வேலை முடியுது. அப்பொழுது அந்த தோட்டத்தின் எஜமான், மத்தேயு 20:8, எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி, நல்ல கவனிங்க இந்த வசனத்தை, காரியக்காரனை நோக்கி, நீ வேலையாட்களை அழைத்து, நல்ல வசனத்தை கவனிங்க சார், நிறைய பேர் வேலை செய்கிற வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி. எப்படி உலக ஸ்டேட்மெண்ட் எப்படிங்க? சம்பளம் யாருக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கணும் சொல்லுங்க. இப்போ எஜமான் நீங்கள் சொல்கிறாரு, காரியக்காரன் நோக்கி தன்னுடைய தோட்டத்தில் வேலை செய்கிறவர்களுக்கு நீ எப்படி சம்பளம் கொடுக்கணும்? பின்னாடி வந்தவனுக்கு ஃபஸ்ட்டு கொடு, முன்னாடி வந்தவனுக்கு லாஸ்ட்டாக கொடுன்றார். இது பார்வைக்கு அநியாயம் பண்ணுற மாதிரி இருக்கும். அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் உண்மையாகவும் இருக்கும். பார்வைக்கு வேணால் எப்படிங்க அது? முன்னாடி வந்து பகலின் வெயிலையும் உஷ்ணத்துலேயும் அவ்வளோ காலையிலேருந்து வேலை செஞ்சவனுக்கு ஃபஸ்ட்டு சம்பளத்தை கொடுக்காம பின்னாடி வேலை செஞ்சவனுக்கு முதல்ல கொடு, முன்னாடி வந்தவனுக்கு பின்னாடி கொடு அப்படின்னு சொல்லிட்டு மத்தேயு 20:9 பாருங்கள். அப்பொழுது 11ஆம் மணி வேளையில் வேலைக்கு அமர்த்தப்பட்டவர்கள் வந்து, இவங்க தான் கடைசியாக வந்த ஆட்கள். இவங்க என்ன மணி நேரம்? 11ஆம் மணி நேரம். இவங்க எவ்வளோ நேரம் தோட்டத்தில் வேலை செஞ்சாங்க? 1 hour தான் வேலை செஞ்சுருக்காங்க. 11ஆம் மணி வேலையிலேருந்து 12ஆம் மணி வேலை வரைக்கும் 1 hour தான் வேலை செஞ்சாங்க. இவங்களுக்கு எஜமான் ஃபஸ்ட்டு சம்பளம் கூட சொல்கிறார். இவர்கள் வந்து தங்களுடைய பணத்தை வந்து வாங்குகிறாங்க. மத்தேயு 20:12, பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம்தான் வேலை செஞ்சாங்க. எத்தனை மணி நேரம் வேலை செஞ்சாங்க? இவெல்லாம் யார் தெரியுமா? 1 மணி நேரம் வேலை செஞ்சவன். வந்தது 1 மணி நேரம் தான். ஆனால் அந்த காலையிலேருந்து வேலை செஞ்சானே, உழட்டிக்கணும் வேலை செஞ்சுருப்பான் போல். எஜமான் அவங்க வேலை செய்கிறத பார்த்துருப்பார். நம்ம வேலையெல்லாம் பார்க்கும்போது இப்படி கலவை எடுத்து இப்படி வாரி போடுவான். போட்டு அப்புறம் அப்படியா அப்படியே ஒன்றை போட்டு நின்று நேர்ப்பாங்க 1/2 மணி நேரம். அப்புறம் எடுத்து போடுவோம். அப்புறம் அண்ணுவான். இதில் வேறு ஃபோன் வேறு வரும், அதில் வேலை செய்வான், பாதி தடவான், வைப்பான், போவான். இந்த 1 hour வந்தான் பாருங்க, வாரி அவன் கவர் பண்ணதை விட இவன் துருன்னு அந்த வேலையே இல்லாத எனக்கு இந்த எஜமான் வேலை தந்தாரே, வேலை முடிய போகிற நேரம் 1 hour தான் இருக்குது, எவனும் வேலை கொடுக்கவே. ஆனால் நம்பினாரேன்ட்டு அந்த 1 hourலேயே 1 நாள் வேலையை செய்கிறாங்க. அவன் ஆண்டவர் எப்போவுமே சீனியாரிட்டிலாம் பார்க்குறது இல்லைங்க. எவ்வளவு நேரம் வேலை செஞ்சான் அவர் பார்க்கறது இல்லை, அவன் எவ்வளவு இன்வால்மெண்ட்டாக வேலை செய்தான், எவ்வளோ உண்மையாக வேலை செய்தான், அதான் அவர் பார்க்குறாரு. நம்ம ஆளும் சர்ச்சுக்கு வந்தால் எப்படி வரும் பாருங்க. நீங்கள் பாட்டு பாடுறதெல்லாம் அந்த எஜமான் பார்த்துன்னு தான் இருக்கிறார். நீங்கள் சர்ச்சுக்கு வர்றது எப்படி வரீங்க,
எப்படி அல்லேலூயா சொல்கிறீங்க, எப்படி சோத்திரம் சொல்கிறீங்க எல்லாம் பார்ப்பார். நீங்கள் நினைக்கலாம் இந்த விசுவாசி ரட்சிக்கப்பட்டு 1 வருஷம்தான் ஆகுது, உன்னை விட டாப் மோஸ்ட்டாக அதை பயன்படுத்துவார். ஏன்னா உனக்குள்ள அர்ப்பணிப்புள்ள அன்பு இல்லை. நாம் இப்போ தான் வந்திருக்கிறோம், ஆண்டவர் மேலே அப்படி அன்பாக இருக்கோம். எத்தனை வருஷம் சர்ச்சைக்கு வந்தன்றதெல்லாம் விற்கும் இல்லை ஆண்டவருக்கு. எவ்வளவு அகலமாய் உழுகிறது பெருசல்ல, எவ்வளவு ஆழமாய் நாம் உழுகிறோம் அதான் விஷயம். அவங்க வேலையை பார்த்தா அவனுடைய வேலைக்கு தகுந்த கூலி கொடுக்கிறவர். அல்லேலூயா. நாங்களாம் சீனியர், நாங்களாம் அப்போ இருந்திருக்கிறோம். இப்படி இருக்கோம். இப்போ சொல்கிறாங்க, நாங்கள் பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களுக்கு சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். நீ காலையில் தான் வந்ததான், ஆனால் நீ எவ்வளோ வேலை செஞ்சுருக்க, நீ எவ்வளவு அதில் இன்வால்மெண்ட்டாக இருந்த. ஆனால் அவன் 1 hour தான் வேலை செஞ்சான், உண்மையாக செஞ்சுருக்கான், உத்தமமாக செஞ்சுருக்கான். ஏன்னா நான் எங்கேயோ கடந்தேன், கடைத்தருவில் நின்று இருந்தேன், பிளாட்பாரமாக நின்று இருந்தேன். ஏன் சும்மா இருக்கிறீங்க? 11ஆம் மணி வேலை, நாளே முடிய போகுதுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அந்த அன்புள்ள எஜமான பாருங்கள், வேலையே முடிய போகுது. என்னடா யாருமே வேலை தரல, சும்மா இருக்கும், போய் நீங்களும் வேலை செய்யுங்க. அவனுங்க பார்க்குறான், உலகத்தின் எஜமான் இப்படி யாரும் சொல்லவே மாட்டாங்க. 1 hour தான் இருக்குது, இப்போ வந்து யார் வேலை தருவா? அவன் பார்த்தான், என்னை இந்த அளவுக்கு நேசிக்கிற எஜமான நானும் நேசிப்பேன்னு சொல்லி தன் நேசத்தை காண்பித்தான். நான் சொல்கிறேன், ஆண்டவுடைய வருகை ரொம்ப சீக்கிரம். பிந்தினோராய் இராமல் முந்தினோராய் மாறுங்கள். காலம் மிக சமீபம். உங்கள் ஊழியத்தை அதிகப்படுத்துங்கள், உங்கள் ஜெபத்தை அதிகப்படுத்துங்கள், கர்த்தர் மேல் வைத்த அந்த விருப்பத்தை அதிகமாக்குங்கள். ராஜா வருவார், கூலி கொடுப்பார் உங்களுக்கு. ஹல்லேலூயா. மத்தேயு 21:31 சொல்லுது. அங்கே இன்னொரு சம்பவம் இது, ஆனால் ஷார்ட்டாக சொல்கிற பாருங்க. இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள். சொல்லிட்டு இப்போ ஆண்டவர் சொல்கிறார், அப்பொழுது இயேசு அவரை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள். விசுவாசின்னு சொன்னவெல்லாம் பிந்தறான். இவெல்லாம் ஆயக்காரன், இவெல்லாம் வேசி, இவன் எங்கேருந்து சர்ச்சைக்கு வர, இவெல்லாம் எங்கேருந்துன்னா நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் ஒரு நேரம் வந்தோம், சட்டு நம்ம முந்திடுவோம். அப்படியே ஆயக்காரரும் வேசிகளும் எங்கே முந்துறாங்க? தேவராஜ்யத்துக்கு முந்துறாங்க. அப்படின்னா இதுக்குள்ள இன்னொரு சத்தியம் இருக்குது. முந்தி இருந்தவங்களாம் எங்கே வந்துட்டான்? பின்னாடி வரான். நான் சொல்கிறேன், ஒரு நாள் பின்னாடி வராதிங்க சார், முந்துங்க சார். தேவனிடத்தில் அன்பு கூற முந்துங்க, கர்த்தருக்கு அடுத்ததில் முந்துங்க, ஆண்டவரை தேடுதல முந்துங்க. கர்த்தர் நமக்கு முன்னே போறாரு, எழுந்து நிற்கலாம். ஆண்டவருடைய மேலே உள்ள அன்பினால நீங்கள் முந்தி அவரிடத்தில் அன்பு கூறுங்க. ஹல்லேலூயா. ஜீசஸ் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஜீ கொடுங்க. ஹல்லேலூயா. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சத்தமா, இயேசுவின் பின்னால் நான் ஷபதரகதரபா முந்துங்க, திரும்பி பார்க்க. சிலுவையின் முன்னால் உலகமே பின்னால். சொல்லுங்க, சிலுவையின் முன்னால். கைகளை தட்டி, இயேசு சிந்திய ரத்தத்தில் என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய ஷகபா. வேதனை, நெருக்கம், மின்னல்கள், இடர்கள் எதுவும் பிரிக்காது. வேதனை, மின்னல்கள் எதுவும். வெற்றி வேந்தனேன், இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். வெற்றி வேந்தனேன், இயேசுவின் அன்பால் முற்றிலும். நிகழ்கிற காலமோ வருகிற காலமோ சொந்தரோ, நிகழ்கின்ற காலமோ
இயேசுவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது. தூதரோ உலகத்தின் பெருமை செல்வத்தின் பாற்று எல்லாம் உதறிவிட்டே, செல்வத்தின் பாற்று எல்லாம் உடல் பொருளாவி உடைமைகள் யாவோ ஒப்பு கொடுத்து விட்டேன். ஓ உடல் பொருளாவி உடைமைகள் யாவோ நானவராலய எனக்குள்ளே இயேசு, எனக்குள்ள இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னா உலகமே, ஓ சிலுவையை முன்னா உலகமே, இயேசு சிந்திய ரத்தம், ரத்தத்தினாலே என்றோ விடுதலையே, இயேசு சிந்தின அந்த பரிசேயன் ஆண்டவரை அழைத்த பொழுது அவன் அதை முந்தி செய்யட்டும் என்று அந்த ஸ்திரீ காத்திராமல் இயேசு மேல் உள்ள அன்பினால் அவள் முந்துகிறாள். அவர் நம்மிடத்தில் முந்தி அன்பு கூர்ந்தார். தேவராஜ்யத்தில் நுழைய முந்துங்கள், பலவானை முந்தி கட்டுங்கள், முந்தினோராய் மாறுங்கள். அன்பு முந்தும் எப்பவுமே. அப்படி முந்தி கத்தருக்கு அடுத்த வேளை முந்துகிற தேவ பிள்ளைகளாய் என்னை மாற்றும்னு ஒப்பு கொடுத்தவர்களாய் கைகளை தட்டி எல்லாரும் ஒரு நிமிடம் நல்ல வாயை திறந்த, ஆண்டவரே நான் உமக்காக முந்த எங்களுக்கு உதவி செய்யும். ஜெபிப்பவளை நேசிக்க நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பேசின ஜீவனுள்ள வசனங்களுக்காக நன்றி. அவங்க செய்வாங்க இவங்க செய்வாங்க நாங்கள் காத்திருக்கிறவளா அல்ல. கர்த்தருடைய காரியங்களிலே நாங்கள் ஒரு சின்ன பிள்ளையை போல முந்தி போக, கர்த்தருக்காய் எடுத்துக்கட்டி செய்ய, ஆண்டவரே ஆவிக்குரிய காரியங்களை நாங்கள் முந்த, ஆண்டவரே உதவி செய்யப்பா. ஆயக்காரரும் வேசிகளும் தேவராஜ்யத்தில் முந்துகிறார்கள்னு போட்டிருக்க. ஆண்டவரே பிந்தி வந்தவங்களுக்கு நீங்க முந்தி கொடுத்தீங்கன்னு பார்த்தோமே, முந்தி கட்டுங்கள்னு சொல்லியிருக்கிறீங்களே, பரலோக ராஜ்யத்தில் முந்தி நுழையணும்னு சொல்லியிருக்கிறீங்களே. ஆண்டவரே தேவப்பிள்ளை, ஆண்டவரே எங்களை இந்த வசனத்துகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே சோதர கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். உங்கள் நல்ல நாமத்தை நீர் மகிமைப்படுத்தி கொள்ளும். பெரிய காரியங்களை செய்யும். இந்த சத்தியத்தை எனக்கு தெரிந்த விதத்தில் சொல்லியிருக்கிறேன்ப்பா. எனக்கு நீங்கள் வெளிப்படுத்தினதை நான் சொல்லியிருக்கிறேன் ஐயா. அதை அவங்களுக்குள்ள விளங்க வைங்கப்பா. அந்த வசனத்தின் மேலே ஒரு உணர்வை கொடுங்க. அவங்க படுக்கும் போது நடக்கும் போது நிற்கும் போது அந்த வசனம் அவர்களோடு சம்பாஷிக்கட்டும், அவர்களை உணர்த்தட்டும், அவர்களை பக்தி உள்ளவளாய் மாறட்டும், தேவன் மேல் உள்ள அன்பிலே பெருகட்டும். பெருக பண்ணுங்க. எங்கள் ஆண்டவருடைய செய்யப்படுற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வாரம் முழுக்க பிள்ளைகள் ஜெயம் எடுக்கட்டும், அதிகமாக வேதத்தை வாசிக்கட்டும், ஜெபிக்கட்டும், கர்த்தருக்குள்ள வளரட்டும். ராஜா வருகிறார். இந்த வருகைக்குள்ள நாங்கள் நுழையணும். ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துற ஆஸ்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கிய சிநேக வழிநடத்தல், பாதுகாப்பு, பராமரிப்பு இன்றும் என்று சதா நாள் கிறிஸ்து வருகை பரியந்தமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. கையை உயர்த்தி சத்தமாய் மாறனாதா 3 முறை சத்தமா சொல்லுவோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். மைனர் கொடுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நேசத்தை நிரூபித்து காட்டிடுவே நான்,
நேசித்த அனைவரையும் பிரிந்து வாழுவேன். நேசத்தை நிரூபித்து காட்டிடுவேனா. நேசித்த அனைவரையும் பிரிந்து வாழுவேன். ஈசாக்கை பலிபீடத்தில் வைத்து விட்டேனா. ஈசாக்கை திருப்பி தர மறுபடியும் கேட்கவும் மாட்டேன். திருப்பி தர மறுபடியும் கேட்கவும் மாட்டேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சத்தமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவரின் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி கழுகு சமானமாய் திரும்ப என் வயதை வாழ வயது போல். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய காரியங்களிலே முந்துங்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து நடத்துவாராக. ஆமென்.